தளபதி விஜயுடைய கடைசி படமான ஜனநாயகன் படத்தோட குட்டி டீசர் வந்து வெளியாகியிருக்கு. இத வந்து ஃபர்ஸ்ட் ரோர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. அதாவது முதல் கர்ஜனை அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. சிங்கம் மாரி வந்து வராரு அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போது பெருசா அட்ராக்டிவாலாம் வந்து இல்ல. கேம் சேஞ்சர் மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து சொன்னாங்க. பட் இப்ப டீசர் வெளியானதுக்கு அப்புறம் ரொம்பவே வந்து வித்தியாசமா ஒரு ஷாக்கிங்கா இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். என்னடா இது இவ்ளோ சூப்பரா இருக்கே அப்படின்ற மாரி தான் வந்து தோணுது. இந்த படத்துல விஜய் அவர்கள் போலீஸ் கெட்டப்ல வராரு. அது மட்டும் இல்லாம அனிருத் அவர்கள் விஜய் படத்துக்கு பொதுவாவே வந்து சூப்பரா மியூசிக் போடுவாரு அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. அதே மாரி இந்த படத்துக்கும் ரொம்பவே சூப்பரா வந்து மியூசிக் போட்டிருக்காரு. நல்லாருக்கு. திரும்ப திரும்ப வந்து நம்ம டீசர பார்க்கணும் அப்படின்ற ஃபீல் வந்து கிடைக்குது. டீசர பொறுத்தவரைக்கும் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கு. பட் இந்த ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, "என் நெஞ்சில் குடியிருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. இது கொஞ்சம் போரிங்கா இருக்கு. ஏன்னா திரும்ப திரும்ப எப்ப பார்த்தாலும் இதே மாரி சொல்லிட்டு இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு வந்து ரசிக்கும்படியா வந்து இல்ல. ரியல் லைஃப்ல ஏதாவது வந்து சொல்லிட்டு போட்டும். இது படம். படத்துலயும் அதே மாரி சும்மா சும்மா சொல்லிட்டே இருந்தா, கேட்ட டயலாக்கே திரும்ப திரும்ப கேட்கிற மாரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. ஃபேன்ஸ் எப்போதுமே அவங்க நடிகர்கள் எது பண்ணாலும் விட்டுக் குடுக்க மாட்டாங்க. அதனால தான் தமிழ் சினிமா இந்த நிலைமையில வந்து கிடக்கு. ஃபேன்ஸுக்கு மேபி இந்த டயலாக் புடிச்சிருக்கலாம். பட் ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா இந்த டயலாக் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எனக்கு தோணுது. மத்தபடி ட்ரெய்லர் ரொம்பவே சூப்பரா இருக்கு. நிச்சயமா வந்து ஒரு பயங்கர பாசிட்டிவ் வைப் வந்து கிடைக்குது. நிச்சயமா பெரிய லெவல்ல ஹிட் ஆகும் அப்படின்ற மாரி தான் வந்து எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.